ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ரோட்ரானிக்ஸோட Vlogme 3 அப்படிங்கிற இந்த ஒரு மைக்கை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மைக்கப் நான் வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ கரண்ட்டாக. ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு இன்ட்ரோ மட்டும், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மைக். ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் நான் வந்து இந்த மைக்கை வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த இன்ட்ரோ மட்டும். நீங்கள் இதுக்கடுத்து பார்க்க போகிற இந்த பாக்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இந்த பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மைக்கில் நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைக் இல்லாமல் தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போயே வந்து ஒரு ஆடியோவில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு எம்டி ரூமில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் எக்கோ அடிக்கும். ஸோ இந்த மைக்கை யூஸ் பண்ணதான் எனக்கு அந்தளவுக்கு எக்கோ வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மைக் வாங்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்க்காம நீங்கள் இன்னும் ஃபேமிலி ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்த்து இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் டெய்லிக்குள்ள வீடியோ நோட்டிஃபிகேஷன் செய்கிறோம். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த மைக்கை வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ, லைவ் ஷோ, இல்லை ஒரு சின்ன ஒரு vlog எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே யூஸ் பண்ணலாம். இதில் ஆக்சுவலாக 2 மைக் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கூட இதில் வந்து எடுக்க முடியும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும், என்ன ஏதுன்னு சொல்லி அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அதேமாதிரி வந்து இங்கே பக்கத்தில் உங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி ஃபார் ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS டிவைஸ்ன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு மைக்கை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஐஃபோன்ஸ்லையுமே வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிடையாது. வெறும் ஆண்ட்ராய்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஐஃபோன்லேயுமே இதை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இப்போ அப்படியே நம்ம பாக்ஸில் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கு மியூட் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு மோடு வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பேட்டரி டிஸ்பிளே வந்து டிஜிட்டலாக முன்னாடி தெரியும். இந்த பிக்சரில் பார்த்தா இருக்கும். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ள தான் மைக் இருக்குன்னு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இதில் 360 டிகிரி சவுண்ட் பிக்கப் ஆப்ஷனும் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி இருக்க எல்லாமே இதை வந்து கேப்சர் பண்ணும். அது கூடவே சேர்த்து அவங்களுக்கு ஸ்மார்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கன்சிடர் பண்ணத்தில் இது வந்து அரௌண்ட் ஒரு 2064க்கு 60 ருபீஸ்க்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். பட் அமேசானில் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2350 ருபீஸாக இருக்குது. மேபி நீங்கள் ப்ரோட்ரானிக்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சில ஆஃபர் அண்ட் கோட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2600 ரூபாய்க்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து லெஸ் பண்ணி வந்து வாங்கலாம் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்கத்தில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டீஅட்டாச்சபிள் மேக்னெட் கிளிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி இங்கே வந்து பக்கத்தில் உங்களுக்கு 30 மீட்டர் லாங் ரிசெப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 30 மீட்டர் லாங் ரிசெப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் இந்த ரிசீவரை வந்து நீங்கள் வந்து ஒரு 30 மீட்டர் ரேஞ்சில் வச்சு நீங்கள் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே டிரான்ஸ்மிட் ஆகும். நமக்கு வந்து எந்த ஒரு ஆடியோ வீடியோ சிங்க்கோ ஏதாச்சும் ஒரு ஆடியோ குவாலிட்டி இஷ்யூ எதுவுமே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து அவங்க போட்டிருக்காங்க. இதை நான் செக்கும் வந்து பண்ணி பார்த்தேன் வாங்கினோன்னே. பட் அதுவுமே ரொம்பவே நல்லா தான் ஒர்க் ஆகுது. இப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது அவங்கள்ட்ட வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட்டை பற்றி சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே எம்ஆர்பி 3000 தான். பட் செல்லிங் ப்ரைஸ் வந்து 2350 என்னமோ. இதை வந்து நான் 2060 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கலாம். பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா லைட்டில் இது வந்து ஆக்சுவலாக ஃப்ளிக்கர் ஆகுது. நேரில் பக்கத்தில் உங்களுக்கு ஃப்ளிக்கர் ஆகலை. இந்த 95 அப்படிங்கிற நம்பர் ஆக்சுவலாக எல்இடி டிஸ்பிளே. ஸோ வீடியோ வந்து 60 fpsல வந்து ஷூட் பண்ணுறதுனால இது வந்து அவங்களுக்கு அப்படி தெரியுது. மேபி வீடியோட எஃபிஎஸ் ஃப்ரேம் ரேட்டை குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்னிங் கரெக்டாக வச்சோம்னா இது வந்து ஃப்ளிக்கர் ஆகாது. ஆக்சுவலாக ஃப்ளிக்கர் ஆகலை, தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க இல்லை ஃப்ளிக்கர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த 2 சைடில் போகிற பச்சை கலர் லைட் என்னது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 மைக் இருக்குது. 2மே சார்ஜ் ஏறிட்டு இருக்குது உள்ளே. அதனால தான் அது வந்து லைட் வந்து சைடில் பச்சை கலரில் காட்டுது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்ரானிக்ஸோட சார்ஜிங் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்கோட சார்ஜிங் கேஸ். இதை தவிர வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. அப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ் வந்து இருக்குது. இது வந்து யூசர் மேனுவல். ஸோ இந்த மேனுவல் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன வாரண்டி கார்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி நீங்கள் வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வாரண்டி வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் எதுவும் வராது, பட் இன்கேஸ் வந்துச்சுன்னா ஸோ இதை ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பாக்ஸில் நமக்கு அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து இருக்குது. இதை நம்ம மறந்துட்டோம். இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு சின்ன பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம்.
அவங்க பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. பவுச்சோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா தான் வந்து இருக்குது, மோசமாக வந்து இல்லை. இது உள்ளே வந்து பக்கத்தில் நமக்கு ஒரு சின்ன டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 8 பின் கனெக்டர். ஸோ சில பேருக்கு இது தெரியும், இது வந்து ஆப்பிளோட லைட்னிங் கேபிளோடது. ஸோ ஆப்பிள் அந்த கேபிளுக்கு வச்ச பேர் வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் கேபிள். ஆக்சுவலாக அதோட பேர் வந்து 8 பின் கனெக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 8 பின் கனெக்டர் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பிளோட கேபிளோட கனெக்டர் தான் வரும். ஸோ இது வந்து ஐஃபோனோட கம்பேட்டபிலிட்டி கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இதுதான் அந்த 8 பின் கனெக்டர். இதுவுமே ஆக்சுவலாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இது தனியாக கனெக்டராக கொடுத்துருந்தாலுமே இது ஐஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகுது. நான் இந்த ஐஃபோனில் இதை வந்து மாட்டி வந்து செக் பண்ணி வந்து பார்த்தேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன்லேயுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் உள்ளே போகுது. அதே மாதிரி வந்து மைக்குமே நம்ம கனெக்ட் பண்ணதுலையுமே இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இது வந்து ஒர்த்து தான். இது தனியாக கிடைக்கிறது கஷ்டம். மேபி ரேட் தனியாக கொஞ்சம் கூட தான் வரும் இது தொலைஞ்சிச்சு அப்படின்னா. ஸோ இது கேரி பண்ணுறதுக்கான பவுச் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம். கூட சேர்த்து சார்ஜிங் கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்டர் வந்து உள்ளே இல்லை. ஸோ அடாப்டர் கொடுத்துருந்தா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு 5 வோல்ட் அடாப்டர் தான் இதுக்கு தேவைப்படும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் வந்து ரொம்ப சீப்பாகவும் ஃபீல் ஆகலை, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இப்படி டேப் பண்ணத்தில் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து ஷேக் ஆகுது, அந்த ஒரு சவுண்டுமே வந்து கேட்குது நமக்கு. இது உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகுது. ஸோ உள்ளே வந்து எதுவுமே ஸ்டெடியாக வந்து நிற்க மாட்டேங்குது. அது இந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் சீப்பான பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சீப்புன்னு இல்லை. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓகே தான், 2000 ரூபாய்க்கு இது வந்து ஓகே தான். ஸோ இங்கே வந்து பக்கத்தில் நமக்கு ப்ரோட்ரானிக்ஸோட பிராண்ட் நேம், அவங்களோட பிராண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு எல்இடி டிஸ்பிளே. ஸோ இது வந்து ஒரு எல்இடி டிஸ்பிளே. இப்போது நம்ம இதுக்குள்ளே என்னென்ன நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே டிஎக்ஸ் டிரான்ஸ்மிட்டர் 2 இருக்குது, ஒரு ஆர்எக்ஸ் இருக்குது, ரிசீவர் 1 இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சார்ஜும் உள்ள டேரெக்டாக கேஸில் வச்சா ஏறும். ஸோ இந்த 2க்கு தான் நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். இந்த 2க்குமே நீங்கள் வந்து சார்ஜ் போடணும். ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் சார்ஜ் போட தேவையில்லை. இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசீவர் வந்து டேரெக்டாகவே உங்கள் ஃபோனோட சார்ஜ் வந்து யூஸ் பண்ணிக்கும். பட் இருந்தாலுமே இங்கே வந்து ஒரு டைப் சி கனெக்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீங்கள் ஆக்சுவலாக சார்ஜ் போட்டுக்கலாம் தான், பட் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் மஸ்ட் கிடையாது. டேரெக்டாக இதில் வந்து ஃபோனில் இருக்க சார்ஜ் வந்து எடுத்துக்கும். ஸோ ஆண்ட்ராய்ட்லேயுமே இது வந்து ஒர்க் ஆகுது, ஐஓஎஸ்லையுமே நான் செக் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டுலேயுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இந்த ப்ராடக்ட்டோட பில் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி ஆகட்டும், இதோட பில் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த கேஸோட பில் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும் வந்து நோட்டீஸ் பண்ணேன். அது என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இதை வந்து இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது வந்து சார்ஜ் ஏற ஸ்டார்ட் ஆகணும். சம்டைம்ஸ் சார்ஜ் ஏறாது. அதுக்கான ரீசன் வந்து இது கொஞ்சம் இந்த மாதிரி ஆடுது உள்ளே. ஸோ இது ப்ராப்பராக இந்த 2 பின் அடியில் கொடுத்துருக்க இந்த 2 பின்மே இங்கே உள்ளே வந்து ப்ராப்பராக சீட் ஆகலை, ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா என்ன ஆகுதுன்னா சார்ஜ் வந்து ப்ராப்பராக ஏற மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணத்தில் மேக்ஸிமம் சார்ஜ் ஏறிடும். பட் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க இந்த மேக்னெட் இது வந்து நல்லா தான் இருக்குது. மேக்னெட்டோட ஃபீல் நல்லா தான் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் நிற்கிது. நீங்கள் இப்படி தலையில் கவுத்தா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து விழுகாது. ஸோ அந்த அளவுக்கு மேக்னெட் வந்து நல்லாயிருக்கு. பட் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஷேக் ஆகுது, அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் இவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம். ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு கேஸை வந்து கம்பேர் பண்ணதில். ஸோ இங்கேயுமே அவங்க பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது நம்மளோட மெயினான விஷயம். இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா மைக், ரெண்டுமே டிரான்ஸ்மிட் பண்ணும். நீங்கள் இந்த 2 மைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரே சமயத்தில் நீங்கள் வந்து ஆன் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூலாம் எடுக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு 2 பேர் சேர்ந்து நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆளுக்கு ஒவ்வொரு மைக் வந்து மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து இதில் வந்து நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான ஃபீச்சரும் வந்து இதிலே வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒருக்க ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகும். ஆக்சுவலாக நான் கனெக்ட் பண்ணலை, மேபி நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம வந்து ஐஃபோனில் இப்போ கனெக்ட் பண்ணி பார்ப்போம். திருப்பி மாற்றிட்டேன். இது ஆக்சுவலாக இப்படி மாட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஏரியா ஸ்டார்ட் ஆயிரும்.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுவுமே இங்கே பிளிங்க் ஆகுறதுல நின்றோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு இவ்வளோ நேரம். இந்த 2 லைட் இங்கே இருக்கும். இந்த 2 லைட்டில் ஸோ 2 லைட் வந்து அப்படியே நின்றுச்சுன்னா 2மே கண்டேஜ்னு அர்த்தம். இந்த 2லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து பிளிங்க் ஆகாது. ஸோ இப்போ நான் இந்த ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுற எல்லாமே இந்த மைக் மூலமாக தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். இதை வந்து மியூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மியூட் சிம்பிள் ஆன் ஆயிரும். ஸோ இந்த மைக்லேருந்து எந்த ஒரு ஆடியோமே இதுக்கு வந்து போகாது, எதுவுமே இது வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணாது இந்த ஐஃபோனுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பக்கத்தில் நம்ம வந்து இங்கேயுமே டபுள் டேப் பண்ணிங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2லேயுமே நமக்கு வந்து மியூட் ஆப்ஷன் இருக்குது. திரும்ப டபுள் டேப் பண்ணிங்கன்னா மியூட் ஆப்ஷன் போயிடும். சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனேபிள் ஆகிடும். அதேமாரி 2லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக பக்காவாக வந்து வேலை செய்யுது. ஸோ ஒர்த்தான ஒரு விஷயம் தான் இது. அதே மாதிரி இதில் ஸ்டில் நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் மேனுவலாகவும் சார்ஜ் போட முடியும். ஸோ ஒரு டைப் சி சார்ஜர் இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் சார்ஜ் போடலாம். சப்போஸ் நீங்கள் உங்கள் சார்ஜிங் கேஸ் இல்லை உங்கள் கையில் இல்லை சார்ஜிங் கேஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து டைப் சி மூலமாகவும் இதை வந்து சார்ஜ் போட முடியும். இங்கே சார்ஜ் இடத்துல இது வந்து ரெட் கலரில் எரியும். சார்ஜ் எரியும் முடிச்சிச்சு அப்படின்னா அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதே மாதிரி இதில் இருக்க இன்னொரு விஷயம் வந்து இதில் 2ஓட பில்ட் குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் 2 மெத்தடாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஒன்று நீங்கள் டேரெக்டாக உங்களோட ட்ரெஸ்லேயோ எங்கேயோ நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக மேக்னெட் தான். இப்படி ரொட்டேட் பண்ணி நீங்கள் இப்படி புல் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். இது வந்து மேக்னெட் தான். இப்போ நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸில் நீங்கள் எங்கேயோ வந்து கனெக்ட் பண்ணுறீங்க, ட்ரெஸ்லாம் நீங்கள் வைக்கிறீங்க, இல்லை கிளிப் மாட்டுற மாதிரிக்கான ப்ளேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை வச்சுட்டு உள்ள மேக்னெட் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மேக்னெட்டுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டாக தான் வந்து இருக்குது. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைக் ஒரு ரன்னிங் ஜாகிங் போய் நீங்கள் வீடியோ எடுத்தால் கூட இது வந்து கீழே வந்து விழுகாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்குது. யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்ட நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த மாதிரி கிளிப் பண்ணியுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ரைஸ் மாதிரி கன்சிடர் பண்ணதில் நான் வந்து ஆக்சுவலாக இதை வாங்குறதுக்கு முன்னாடி நிறையா மைக்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மைக் வச்சுருந்தோம். போயாவோட ஒரு மைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து நமக்கு ஒரே ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரே ஒரு ரிசீவர் தான் வந்து இருந்துச்சு. அதோட ப்ரைஸே கிட்டத்தட்ட 2000 ருபீஸ் மேலே வந்து வந்துச்சு. அது வந்து வெறும் டைப் சி சப்போர்ட் மட்டும் தான் உண்டு. ஸோ ஆண்ட்ராய்டில் மட்டும் தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐஃபோனுக்கான சப்போர்ட் வந்து இல்லை. மேபி இப்போ வர ஐஃபோன்ஸில் எல்லாமே நமக்கு டைப் சியில் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு பழைய மாடல் ஐஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஐஃபோன் 14 13 வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கனெக்டர் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து அப்போ நான் அது வாங்கத்தில் வந்து கிடையாது. ஸோ ஓவராலாக லைக் இதோட சார்ஜிங் டைம் வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா இந்த கேஸை நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் 100ல் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 2 மட்டும் தான் நீங்கள் சார்ஜ் போட போகிறீங்க. இது 2 மட்டும் தான் இந்த கேஸ் வழியாகவும் சார்ஜ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் பண்ணுறது தேவையில்லை. ஆனால் இங்கே எதுவுமே பின் அவங்க எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ இந்த 2 மட்டும் தான் சார்ஜ் ஆகும். இந்த 2மே வந்து நீங்கள் 4 டைம்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு மைக் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் 8 டைம்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது 100% இருக்கத்தில். ஸோ வாங்கத்தில் கேஸில் வந்து 96% இருந்துச்சு. நான் இப்போ லாஸ்ட்டாக போன ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இப்போ உள்ளே வந்து வச்சுருக்கேன். அதனால் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்டுருக்கு. ஸோ சார்ஜ் ஏறிட்டுக்குன்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி இந்த 2 பச்சை கலர் கோடுமே பார்த்திங்கன்னா இந்த 2ஓட சார்ஜிங் தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு சைடு மட்டும் தான் பார்த்திங்கன்னா இந்த கோடு போகும். ஸோ இது வந்து இங்கனுக்குள்ளே காட்டும் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, சார்ஜ் ஏறிட்டுக்கா இல்லையான்னு. அதே மாதிரி இதுக்குள்ளே வைக்கிற மைக்குக்கு இங்கனுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும் சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். மைக் வந்து ரொம்பவே ப்ராப்பராக சூப்பராக வந்து வேலை செய்யுது. Vlogme 2க்கு ஸோ இது வந்து Vlogme 3 அப்படிங்கிற மாடல். Vlogme 2ல் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுதான் நான் வாங்குறதா இருந்தேன். பட் கரெக்டாக பார்த்திங்கன்னா இது வந்து லான்ச் ஆச்சு. ஸோ லான்ச் ஆன உடனே லான்ச் ஆன உடனே நான் வந்து அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே செக் பண்ணி பார்த்தேன். அவைலபிளாக இல்லை. ப்ரோட்ரான்ஸ் வெப்சைட்டில் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து தான் நான் அதை ஆர்டர் பண்ணேன். நமக்கு ஹரியானாலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஷிப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன். மேபி நம்ம ஃபியூச்சராக யூஸ் பண்ணுற எல்லா வீடியோஸுமே இதை தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ப்ராப்பரான மைக் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு மைக்கை வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து வாங்குங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்க்கான லிங்க்கும் கொடுக்குறேன், அமேசானோட லிங்க்கும் கொடுக்குறேன். எதில் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எது உங்களுக்கு பெஸ்ட்டில் படுதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ள தான் இந்த வீடியோவில் பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே எம் டேக் பை. கூடிய உங்களை அடுத்த நினைச்சிருக்கேன். அண்ட் ஸ்டே எம் டேக் பை.